பெண் என்றால் கட்டுப்பாடு அப்படின்றது தான் இருக்கு. ஆணாக பிறப்பது என்பதே இங்க ஒரு சலுகையாக தான் இருந்துட்டு வருது. ஏன்னா ஆண்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் பெற நிலையில தான் வந்து பெண்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி உரிமையாளனாக ஆணும் உரிமை பெறுபவளாக பெண்ணும் அப்படிதான் இருக்காங்க. இந்த உரிமை அடைஞ்சிட்டோம், நாங்கள் வந்து கல்வி பெற்றுட்டோம், வேலைக்கு போகிறோம், அப்புறம் எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரியான சொத்து கொடுக்குறாங்க, அப்புறம் நாங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியுது அப்படின்றது எந்த அளவில் நடக்குது? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அவங்க சொன்னாங்க 33% ரிசர்வேஷன் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. நேஷனல் லெவலில் பார்லிமெண்ட்டில் 15% தான் பெண்கள் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி. இது வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பொருளாதார அளவில் இந்தியாவில் வந்து 25,000க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10%. அந்த 10%த்தில் எத்தனை பெண்கள் இருப்பாங்க? இங்கே வந்து ஒரு ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க நிறைய பேர் 1 லட்சம் 1.5 லட்சம்னு பெண்கள் சம்பாதிப்பாங்க. அந்த ஒரு சிலரை வச்சு நம்ம மற்றவங்க எல்லாரையும் வந்து கணக்கிடக்கூடாது. அதனால் பெண் உரிமை முழுமடை அடைந்ததா அப்படின்றது கேள்வி. ஆரம்ப நிலையில் இருக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய பதிலாக இருக்குது. அதாவது என் வீட்லேயே வந்து எங்கள் அம்மா வந்து நேர்லி இப்போ தவறிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து ஒரு பள்ளி ஆசிரியர் இருந்து இது விருப்ப ஓய்வை பெற்று இருந்தாங்க. உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. 3 ஆண் குழந்தைகள், நான் தான் மூத்தவன். நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் அவங்க வாழ்க்கையை வந்து நான் பார்க்கும்போது ஒரு 20 வயசில் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு 21 வயசில் கல்யாணம் பண்ணி 22 வயசில் நான் பிறந்து அவங்க என்ன வாழ்க்கையில் சுதந்திரத்தையும் அவங்க சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ அனுபவிக்கிறதுல எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கள் அம்மா, நாங்கள் ரெகுலராக நிறைய பேசுவோம் வீட்டில். ஆனாலும் ஒரு பெண் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து நான் பார்க்கும்போது உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. இது